நாங்க இன்னைக்கு ஒரு புது முயற்சி. நாங்க எஸ்என்எஸ் கொலம்போ ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி இதை எங்களை ஒரு நிறுவனம் சொல்றதை விட ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒன்றும் எல்லாருக்கும் நாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முதலீடுன்றது இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. எங்களுக்கு ஒரு சேமிப்பு ஒன்று கட்டாயம் வேணும். சேமிப்புன்றதை விட ஒரு முதலீடு. சேமிப்பும் முதலீடுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு நீங்க ஒரு சர்டன் பீரியடுக்கு தான் போடலாம். பொதுவாக நாங்க சேமிப்புன்னு சொல்ற வகையில எங்க சேவிங் பண்ணோம்னு சொன்னா ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போடுவோம். அதனால கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். ஆனா நாங்க இப்ப முதலீடுன்றது நிரந்தர காலம். நாங்க ஒரு முதலீடு செஞ்சா தொடர்ச்சியா எங்களுக்கு ஒரு வருமானத்தை எதிர்காலத்துக்கு தரக்கூடியதா இருக்கணும். அது சம்பந்தமா நாங்க கொஞ்சம் பார்ப்போம். எகெயின் வெல்கம் டு த எஸ்என்எஸ் கொலம்போ ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷன். நீங்க அடுத்து நாங்க என்னன்னு பார்ப்போம்னு சொன்னா, நான் சொன்ன நீங்க ஒரு வங்கியில நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்டீங்கன்னு சொன்னா 2,50,000 நீங்க ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்டீங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு சேவிங்ஸ் தான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுல உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு அவங்க தர வட்டி இது நீங்க பாக்குற பேஜ் வந்து ஒரு ஒபிசியலான பேங்க் ஒன்ல இருந்து எடுக்கப்பட்ட பிக்ஸ் டிபாசிட். சில கலைக்கு ஃபெமிலியில இருக்கலாம். நீங்களும் போய் பார்க்கலாம். அந்த கால்குலேஷன்ல போட்டு இது வந்து எங்க இருக்குன்னு சொன்னா செலான் பேங்க் ஒபிசியல் வெப்சைட்ல இருக்கு பிக்ஸ் டிபாசிட் கால்குலேட்டர் சொல்லி நீங்க போட்டு பாருங்க. 2,50,000 முதலீடு செய்யறாரு ஒரு வருஷத்துக்கு. அவருக்கு கிடைக்கிற லாபம் ஒரு வருஷத்துக்கு பிறகு 20,120 அவருக்கு வட்டியா கிடைக்குது. லாபம்னு சொல்ற விட ஒரு வட்டி கிடைக்குது. ஆனா இதுவே நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் சொல்லி நாங்க அடுத்து பார்ப்போம். நீங்க பிக்ஸ் டிபாசிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேங்க்ல சில பாலிசிஸ் அல்லது நோம் விதி அல்லது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். என்ன நீங்க அது சடன் பீரியட் எடுக்கலாம். இடையில உங்களுக்கு அத்தியாவசியம் வந்து எடுத்தா அதுக்குரிய காசு வரமாட்டாங்க. ஆனா ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இதுக்கு இந்த கதையே வேற. நீங்க அதை நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குன்னு பார்ப்போம். இதே 2,50,000 நீங்க 2,50,000 நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா இது ஒருவருடைய நம்ப தகுந்த ஒரு டீட்டெயில். நீங்க பார்க்கலாம் அந்த ஒபிசியல் வெப்சைட். பழக்கமான கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. கொழும்பு பங்கு சந்தையினுடைய சமரி ரிப்போர்ட் தான் நீங்க பார்க்க முடியுங்க. 2,50,000 போட்டிருக்காரு. நீங்க பார்க்கலாம் அன்ரியலைஸ்ட் கெயின் சொல்லுவாங்க. அது கெயின் சொல்ல காரணம் சொன்னா பங்குடைய விலை கூடி இருக்கும் குறைஞ்சிருக்கும். அதனாலதான் அது கெயின் சொல்றது. ஒரு ஏற்றம் 22,890 அவருக்கு லாபம் வந்திருக்கு. நீங்க கீழே பார்க்கலாம் டுடே கெயின் ஒரு நாள்ல மட்டும் அவருக்கு 9,136 லாபம் வந்திருக்கு. நீங்க கேட்கலாம் எல்லாருக்கும் இப்படி வருமானு சொல்லி. இல்லவே இல்லை. உண்மையை சொல்லி தனி வேணும். என்ன காரணம் சொன்னா ஏற்ற இறக்கங்கள் பங்குகள்ல வரும். நீங்க சூஸ் பண்ற பங்குகள் சேசன் சொல்லுவோம். அவ்வளவு தூரத்துக்கு இந்த எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப சேர் மார்க்கெட் போனா அது ஒரு பெரிய பிசினஸ். அதுக்கு ஆங்கிலம் தேவை. உண்மை தேவையே இல்லை. ஆங்கில அறிவு தேவையில்லை. எந்த ஒரு கல்வி தகவலும் தேவையில்லை. உங்களுக்கு அடிப்படை அறிவு ஒன்று தேவை. ஒரு ஒரு சாமான வாங்கி நீங்க விற்கக்குள்ள அதுல இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் லாபங்கள் எல்லாம் தெரியும். நீங்க பிசினஸ் மேன் அடிப்பீங்க, கடை வச்சிருப்பீங்க, ஒரு டீச்சர்ஸ் அனுப்பீங்க, நர்ஸ் அனுப்பீங்க, அல்ல வேற தொழில வேலை செய்வீங்க, அல்ல பேங்க்ல வேலை செய்ய ஸ்டாஃப் அனுப்பீங்க. இது ஒரு உண்மையிலேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இதை பயன்படுத்தி இதுல பல கோடி லாபத்தை விட்டு கொண்டிருக்காங்க. மற்ற ஒருவருக்கும் இது சம்பந்தமான அறிவில்லை. என்ன காரணம் சொன்னா நீங்க எங்க போனாலும் என்ன பிரச்சனை சொன்னா இது லீகலா இல்லீகலான ஒரு பிரச்சனை இருக்கோ. இது செய்யறது பிட்கோயின் மாயா அல்லது இந்த பிரமிட் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் தெரிந்தனே வாங்கி வித்துட்டா கம்பெனி க்ளோஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்படி இல்லை. கொழும்பு பங்குச்சந்தை வந்து இலங்கை பொருளாதார அமைச்சரின் அமைச்சு கீழே தான் வழிநடத்தப்படுகிறது. இது ஒரு லீகலான நிறுவனம். இப்ப சும்மா சொல்ல பண்ணணும்னு சொன்னா அது ஒரு கம்பெனி. இப்ப சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படி அத மாதிரி ஒரு நிறுவனம் தான் இது. இதுல கட்டமைப்பு மிக பெருசு. நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே சட்டத்திட்டப்படி தான் நடக்குது. அடுத்த நான் பார்ப்போம். நீங்க கேட்கலாம் எங்களுக்கு வாங்கி ஒரு வட்டியை தெரியுது. ஆனா கொழும்பு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா எங்களுக்கு இந்த காசு இப்படி ஒரு நாள் 80,000 வரதுக்கான காரணம் என்னது நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். எப்படி உங்களுக்கு அந்த காசு கிடைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இது நான் இந்த பங்கு தான் வாங்கணும், இந்த பங்கு நீங்க வாங்கக்கூடாது சம்பந்தம் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல இல்லை. ஆனா இதுல உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க முதலாவது நீங்க ஏதோ ஒரு பங்கு இப்போதைக்கு அந்த அறிவு உங்களுக்கு இல்லாட்டி பரவாயில்ல சும்மா பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா சிம்போல் அண்ட் எவரேஜ் கோஸ்ட் மார்க்கெட் வேல்யூ அண்ட் லாஸ்ட் பிரைஸ் சொன்னா அவர் வாங்கப்பட இந்த பங்குட விலையும் இப்போதைக்கு இருக்கிற பங்குட விலையும் அவருக்கு கிடைக்கிற லாபம் நீங்க பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஏஎம்எஸ்எல் ஒரு பங்கு. அது நீங்க இதெல்லாம் இது என்ன சொல்றது ஒரு அப்ரோப்ரியேஷன். அது அவங்க கோட் மட்டும் தான் இருக்கும். அது என்ன கம்பெனின்றது நீங்க பின்னுக்கு நான் பார்க்கலாம். 14.97% அவர் ஒரு பங்கு வாங்கியிருக்காரு. இந்திய அவர் இந்த பங்குட விலை வந்து அவர் இன்றைக்கு வாங்கிக்கலாம், நேற்று வாங்கிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முதல் வாங்கிக்கலாம், சில வேலை ஒரு கிழமைக்கு முதலும் வாங்கியிருக்கலாம், 3 மாதத்துக்கு முதல் வாங்கியிருக்கலாம். இந்திய விலை வந்து 27 ரூபாய். அவர் எத்தனை பங்கு வாங்கியிருக்காரு அதுக்கிட்ட லாபம் தான் நீங்க பாக்குறீங்க. அந்த அவர் லாபம் மட்டும் இன்றைக்கு அவர் இந்த பங்கு அவர் விற்பாராக இருந்தால் 5,915 ரூபாய் அவருக்கு லாபம் கிடைக்குது. ஒரு ஷேர்ஸ்ல மட்டும் ஒரு ஷேர்ஸ்னா அந்த குரூப் ஆஃப் ஷேர்ஸ் இந்த முதலாவது இருக்குது. நீங்க அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருக்கிறது இன்னொரு சாசனை செய்து அவர் வாங்கியிருக்கார் குறிப்பிட்ட விலைக்கு. அதோட கொஞ்சம் குறைய போகுது. அதெல்லாம் அவருக்கு 190 ரூபா அவர் இன்றைக்கு வித்தாருன்னா அவர் அது லோஸ்ட் ஆவார். இது மாதிரி பல கம்பெனி ஷேர்ஸ் இருக்கு.
என்ன சொல்றது, கொழும்பு பங்குச்சந்தையில வந்து 293, அது கூடலாம் குறையலாம். சில நாள் சில பங்குகள் வந்து சாமாக்கிட்டு வருவாங்க, வராம விடுவாங்க, அப்படி இருக்குது. அதை நீங்க பின்னுக்கு நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு உணர்த்த வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, பேசிக்கான திங்ஸ். நாங்க கொழும்பு பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதால எங்களுக்கு லாபமா, உண்மையிலேயே லாபம். அதுக்கான அடிப்படை அறிவை நீங்க வளர்த்துக் கொள்ளணும். நீங்க எங்கேயும் போய் படிக்கலாம், பல விஷயங்கள் இருக்கு. ஆனா எந்த நோக்கம், இந்திய இந்த வீடியோட நோக்கம், கொழும்பு பங்குச்சந்தை என்றது ஒரு இல்லீகல் நிறுவனம் இல்ல. இலங்கை பொருளாதார அமைச்சரின் கீழே நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம். அதுல ஒரு குறிப்பிட்ட, நான் உங்களுக்கு கொழும்பு பங்குச்சந்தை சம்பந்தமான அறிவு இருக்கிறார்கள், கொஞ்சம் முள்ளுக்குள்ள டீப்பா போனீங்கன்னா தெரியும். இந்த கொழும்பு பங்குச்சந்தையில இருக்கிற முதலீடுகள்ல அதிகமான பங்குகளை வச்சிருக்கிற இலங்கையில பொறையிலும் இருக்காங்க, வெளிநாட்டாக்களும். கொழும்பு மாவட்ட இலங்கையிலையும் கூட 25 மாவட்டங்கள்ல 63% மேல் இருக்கிறார்கள் இருக்கிற இடம் கொழும்பு. நீங்க பார்த்தாலே தெரியும். பிசினஸ் எல்லாம் கொழும்புல இருப்பாங்க. நாங்க அன்றைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டிருப்போம், மாத சம்பளத்துக்காக வேலை செஞ்சு கொண்டிருப்போம். எங்களால எந்த சேவிங்ஸும் பண்ண இல்லாது. ஆனா பிசினஸ் மேல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போவாங்க, வருவாங்க, லக்ஸரி லைஃப் வாழ்றாங்க. என்ன காரணம் சொன்னா, இது சம்பந்தமான அவேர்னஸ் இன்னும் மக்கள் மத்தியில வரல. பாருங்க, நாங்க 25 மாவட்டங்கள்ல 63% மேல கொழும்பு மாவட்டம் மட்டுமே இருக்கு. அப்ப மிச்சம் 24 மாவட்டங்கள்ல இருக்கிற பல பிசினஸ் மேன் இருக்கீங்க, டீச்சர்ஸ் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கீங்க, ஆபீஸ்ல வேலை செய்றாங்க, பிரைவேட் கம்பெனில வேலை செய்றாங்க. நாங்க இதுக்குள்ள போறல என்ன காரணம் சொன்னா, இதுல போனா லாஸ் ஆயிடுவோம், இதுல அது ஒரு ஃபேக் ஆனது, அது ஒரு ஃபோர்ஜரி, அல்லது இன்னொன்னு சொல்லுவாங்க, என்ன சொன்னா இந்த ஸ்கேம்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. உண்மையிலேயே இல்ல. இலங்கை பொருளாதார அமைச்சரின் கீழே நிர்வகிக்கப்படுற ஒரு கம்பெனி. நீங்க போறது எல்லாமே அப் டு டேட்டா, நீங்க இந்த திரையில பாக்குற மாதிரி எல்லாத்தையும் நாங்க வெளிப்படையா அண்டண்டைக்கு பார்க்கக்கூடிய அவங்க எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக உண்மையிலேயே வெளிநாடுல ஹஸ்பண்ட் வேலைக்கு இருப்பாரு, அல்லது அன்னன்னைக்கு மந்த்லி இன்கமோட ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு, வைஃப் வீட்டு நல்லா படிச்சு எஜுகேட்டர் இருப்பீங்க, நீங்க ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு செய்யணும்னு சொன்னா இது சம்பந்தமா படிச்சு நீங்க அதுல முதலீடு செய்யுங்க. உங்களோட ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு வெளிநாட்டு உழைக்கிற காசை நீங்க பயன்படுத்தி குறிப்பிட்ட காலத்துல லட்சாதிபதியில கோடீஸ்வரர் கூட ஆகலாம். ஆனா அதுக்கு நீங்க அதை தகுந்த முறையில பயன்படுத்தி கொள்ளணும். நீங்க வெறுமனே பேங்க்ல எடுத்து எடுத்து போறதுனால, இன்னும் சொல்ல போனா நீங்க போற காசு கொண்டு பேங்க் எங்க போடுவாங்கன்னு சொன்னா, அவங்களும் அதே இதை கொண்டு போய் கொழும்பு ஷேர் மார்க்கெட் தான் போடுறாங்க. நீங்க நினைக்கிற எந்த பேங்கா இருந்தாலும் சரி, அது என்டிபி பேங்கா இருக்கட்டும், ஹெச்என்பியா இருக்கட்டும், கமர்ஷியலா இருக்கட்டும், சில பிஓசியா இருக்கட்டும், பீப்புள்ஸ் பேங்கா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் நீங்க போற காசை கொண்டு அவங்க எங்க போடுறாங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல கூட நல்லா அவங்க எடுக்காங்க. இப்படித்தான் அந்த கம்பெனி ரன் பண்ணுது. நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில். நிறைய அதிகமான நேரம் எடுத்தாலும் பார்க்கறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும், அது ஒரு காரணம். அதனால நான் டீட்டெயிலா சொல்லல. உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்ல போற லாபமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே லாபம். அதுக்கு சில என்ன சொல்றது, சில என்னது சில முறைப்படி நாங்க அதை இது செஞ்சு கொள்ளணும். பயன் எடுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வருமானத்தை தரும்.